நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மஞ்சள் கரை கையில பட்டா அவ்வளவு சீக்கிரம் போகாது. இந்த வேலையெல்லாம் நான் எதுக்காக பண்ணணும்? என்ன பிந்து, இன்னும் இந்த வேலையை நீ முடிக்கலையா? இது பண்ணிடுறேன் சித்தி. பரவாயில்லமா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா இப்ப வந்துருவா, அவளே பாத்துப்பா. இந்தாங்க எண்ணெய். இனிமே நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம். வாங்க வாங்க உட்காருங்க. கொடுங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல இல்ல, வேலை முடிஞ்சது. என்னங்க ஆச்சு? ஏன் உங்க முகம் கவலையா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்டு மருமக என் பொண்ணு கிட்ட வாட்ச பத்தி ஏன் கேட்டா? ஏங்க நீங்களா இங்க அங்கன்னு எங்கயாவது வச்சு மறந்துடுவீங்க, அப்புறம் எங்க இருக்குன்னு எங்க கிட்ட கேப்பீங்களா? இல்ல மாமா, நான் எதுவும் தப்பான அர்த்தத்துல கேக்கல. இல்ல அது வந்து மாமா மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அது நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது விஷயம் என்னன்னா, சூர்யாவோட ஒரு விலை உயர்ந்த வாட்ச் ஒன்று காணாம போயிடுச்சு. அதான் டென்ஷன்ல தெரியாம அவ. ஆமாங்க, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. மருமக வந்தனா என்கிட்ட கூட வந்து கேட்டா, பாட்டி நீங்க சூர்யாவோட வாட்சை எங்கேயாவது பாத்தீங்களான்னு தான் கேட்டா. அந்த நேரத்துல காஞ்சனா இந்த பக்கம் வந்தாளா, அவ தெரியாதனமா அவகிட்டயும் இதே கேள்வி கேட்டுட்டா. இதனால உங்க மனசு புண்பட்டு இருந்தா உங்ககிட்ட நான் கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இங்க பாருங்க, இந்த பிரச்சனையை நீங்க பெருசாக்க வேண்டாம். இந்த விஷயத்தை நம்ம இங்கேயே முடிச்சிடலாமே. சூர்யாவா இருக்கும். மாமா நான் போன். நீங்க உட்காருங்க. ஹலோ, வணக்கம் சம்பந்தியம்மா, நான் சாந்தி பேசுறேன். வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரீங்கல்ல, ஞாபகப்படுத்தலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். இதோ இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்கோம் நாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாமாவும் மாமியும் நல்லா இருக்காங்கல்ல? அது அது வந்து சம்பந்தியமா, ராத்திரி இங்க மாமாக்கு சரியா தூக்கம் இல்ல. கொசு தொல்லையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அது தனு கொசுவை விரட்ட கொசுவர்த்தி வச்சா, ஆனாலும் கூட. ஓ சம்பந்தியமா, நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. எங்க மாமாவை நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறீங்க. இல்லங்க, இதுல உதவின்னு ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்ல, மாமாவோட குணத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் ரொம்ப பெருசுபடுத்திடுவாரு. அது உங்களுக்கு தெரியும்ல. சம்பந்தியம்மா, நீங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரி. அப்புறம் சம்பந்தி, அது கல்யாண ட்ரெஸ் என்னாச்சு? நீங்க வாங்கி வச்சிட்டீங்களா? அது வாங்கியாச்சு சம்பந்தியம்மா. சாயந்தரம் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி அது உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போனை வச்சிடுறேன், சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க. அட கடவுளே, எப்படியோ சூர்யா நேரத்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டா போதும். கார்த்திக் சீக்கிரமா வரணும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பண பிரச்சனையை முடிச்சாகணும். ஆனா அவர் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். அர்ச்சனாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? முதல்ல சுரேஷ்ட பேசிடுறேன். இல்லைன்னு தேவையில்லாம இவ டென்ஷன் ஆயிடுவா. இவரு ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? லக்ஷ்மி, போய் பாருமா, நந்தினியோட Dress இன்னும் வந்து சேரல, என்னன்னு கேட்டுட்டு வா. சரிங்க சித்தி.
ஐயே, என்னக்கா முகத்துல அதுக்குள்ள பிம்பிள் வந்துருச்சு? சித்தி இங்க பாருங்களேன், இப்ப இத மேக்கப் போட்டு தான் கிளியர் பண்ணனும். என்ன பண்றது லக்ஷ்மி? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. இப்ப மஞ்சள் தேய்ப்போம்ல, மஞ்சள் பட்ட உடனே எல்லாம் சரியா போயிடும். அதனால தானே இந்த ஃபங்க்ஷனே நம்ம வைக்கிறோம். இல்லையா பெண்ண? அது மட்டும் இல்லாம அக்காவுக்காக மஞ்சளை நானே என் கையால அரைச்சிருக்கேன். சித்தி, நீங்களாம் போய் கீழே உட்காருங்க, நான் அக்காவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி வாங்க சித்தி. அர்ச்சனா, என் கையெல்லாம் எப்படி சில்லுன்னு ஆயிட்டு இருக்கு பாத்தியா? எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, ஏற்பாடெல்லாம் எவ்வளவு நல்லா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? வாங்க, சீக்கிரமா வந்து ரெடி ஆயிடுங்க. ம்? இத பாருங்க. குமுதா, குமுதா, எல்லாருக்கும் டிஃபன் காஃபி வேணுமான்னு கேளு. மாணிக்கத்திட்ட சொல்லி சாப்பாடு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரிம்மா. சரிம்மா, இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். இங்க பாருங்கம்மா, சமையல பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க போய் உங்க பொண்ணு கூட உட்காருங்க. நம்ம வீட்டு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போக போறா. ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. ஒரு பொண்ணை நீங்க புகுந்த வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பொண்ணை மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. உங்க மருமக அர்ச்சனாவை தான் சொல்றேன். இங்க அவ எல்லாருக்கும் பொண்ணு மாதிரி தானே இருக்கா. உண்மைதான். கார்த்திக் பொண்டாட்டி எவ்ளோ பொறுப்பா எல்லா வேலைகளையும் செய்றா. இந்த காலத்துல இப்படி ஒரு மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத பாருமா, சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, நந்தினியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சம்பிரதாயங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னா நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்கிட்டியா அர்ச்சனா? அக்கா, ஒண்ணும் இல்ல, சும்மா கண்ணு மூடி படுத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க, நான் உங்களுக்கு தலையை செட் பண்ணி விடுறேன். நீ எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. தேங்க்ஸ். என்னக்கா, ஒரு நிமிஷத்துல எனக்கு தேங்க்யூ சொல்லி என்ன மூணாவது மனுஷி ஆக்கிட்டீங்கல்ல? சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு மோகன் கிடைச்சாச்சு, புது வீடு கிடைச்சாச்சு, புது உறவுகள் கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க உங்களுக்கு எப்பவும் அப்படியே தானே இருப்போம். அது மட்டும் இல்ல, எங்களை மறக்கிறதுக்கான பெர்மிஷன்லாம் உங்களுக்கு யாரும் கொடுக்கல. நிச்சயமா அர்ச்சனா, மறக்கவே முடியாது. தெரியல அர்ச்சனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கூட இப்படிதான் பயமா இருந்தது. என்ன நடக்கும்? நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்? இங்கேயே என் அம்மா அப்பாவோட இருக்க கூடாதா? அது தப்பா? அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எனக்கு புரிய வச்சாங்க, மாமியார் வீட்டை கூட நம்ம வீடை தான் பார்க்கணும்னு. ஆனா அந்த நேரத்துல நமக்கு எதுவுமே புரியறது இல்ல. கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். வந்த உடனே எல்லாரும் இங்க எனக்கு புதுசா இருந்தாங்க. எவ்வளவு நாள் நான் அம்மாவை ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா? தலையில இருந்து முந்தானி விழுந்து அவங்க எப்படி என்ன திட்டுவாங்க. எவ்வளவுலாம் பயந்து போயிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது, எங்க அப்பா அம்மா எப்படி நான் தப்பு பண்ணா சின்ன வயசுல என்ன திட்டுவாங்களோ
அதே மாதிரி தான் இங்கேயும் அம்மா தப்பு பண்ணா என்ன திட்டுறாங்கன்னு. வித்தியாசம் ஒன்றும் தெரியல. எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இங்க வந்ததுல எனக்கு தான் பெரிய லாபம். எனக்கு 2 அப்பா கிடைச்சிருக்காங்க. கூட பிறந்த அக்கா தாங்க இல்லையேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 பேரு கிடைச்சிருக்கீங்க. நான் போகும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திருப்தியா இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இந்த வீட்ல இன்னொரு பொண்ணு நீ இருக்க. வேண்டாங்கா, அழாதீங்க. அம்மாடி நந்தினி, நீங்க 2 பேரும் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கீழே உங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அர்ச்சனா, கூட்டிட்டு போமா. ஒரு நிமிஷம். இன்னைக்கு கடை மூடிட்டீங்களா? உங்க ஓனர் இல்ல? வந்தாரு, உடனே கிளம்பி போயிட்டாரு. அவர் எப்ப திரும்பி வருவாரு? இன்னைக்கு வரமாட்டாரு. ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாரு. கடையை நாளைக்கு தான் சார் திறப்போம். நீங்க நாளைக்கு வந்து அவரை பாருங்களேன். அவர் யார் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். வந்தனா ஏன் இன்னும் வரல? வந்தனா வந்துட்டு இருப்பா. நம்ம மாமா மாமையை வேற கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். சரி. அடக்கடவுளே, இது அம்மா அம்மா, இங்க ஒரு வெள்ளி பொம்மை இருந்தது, எங்க காணோம்? ஆமா, இங்கதானே வச்சிருந்தோம். அட, ராகுல போய் கேளு, அவன் விளையாட எடுத்துட்டு போயிருப்பான். ஹலோ அம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா? இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டோம். இதோ ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். அப்புறம் மாமா எப்படி இருக்காரு? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வர போறோம். சரி, வந்தனா எங்கம்மா? வந்தனாவா? இதோ இங்கதான் இருக்கா. அவட்ட குடுக்குறேன். அர்ச்சனா பேசுறேன். வந்தனா, இங்க பாரு, கூட அண்ணாவையும் கூட்டிட்டு வா. நேத்து ராத்திரி மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து இங்க ஜாலியா இருக்கலாம். ஃபங்க்ஷன்லயும் நாம தான், வேற யாரும் இல்ல. அர்ச்சனா, உங்க அண்ணா வேலை ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஏன்? அதெல்லாம் இல்ல, நீ அவரை கூட்டிட்டு வா. என்ன இல்ல, உங்க அண்ணன் வந்து அர்ச்சனா, அது வந்து நான் சொல்றத கேளுமா. எங்க பாரு, உங்க அண்ணன் ரொம்ப மோசம். இந்த ஃபங்க்ஷன் பொண்ணுங்க மட்டும் கலந்துக்கிற ஃபங்க்ஷனா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். ஏதோ ஆபீஸ் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். சாயந்தரம் நேரா அங்க வந்துடுறேன்னு சொன்னான். இந்த அண்ணா இருக்காரே, எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தாலே அவர் ஓடி போயிடுவாரு. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஆனா நீங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா வந்துடுறோம். வச்சிடுறேன். அர்ச்சனா கிட்ட இதையெல்லாம் சொல்ல வேண்டாமா? அவ டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவா. இந்த சூர்யாவை பாரு, ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல. Dress கிடைச்சதோ இல்லையோ, மறுபடியும் அவருக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணேன். ஒருவேளை நெட்வொர்க் இல்லையா என்னவோ. என்ன பண்றது? அம்மா, அர்ச்சனா ஃபோன் பண்ணிருந்தா. அவ கேக்குறா. அவளுக்கு என்ன பதில் சொல்றது? சூர்யா வேற இன்னும் ஃபோன் பண்ண. அவங்க வராங்க பாரு. அட, இப்பவே நாம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு நாம லேட்டா போயிட்டோம்னா அவருக்கு கோவம் வந்துரும். சரி சரி, இதோ நாங்களும் கிளம்பிடுறோம். ஒரு நிமிஷம், நான் போய் என்னோட பேக்கை கொண்டு வரேன். அதுல சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. அட, எதுக்குமா பேக் எல்லாம் எடுத்துட்டு வரணும்? ராத்திரி திரும்பவும் இங்க தானே வரப்போற. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம். ஆமாமா, ஆன்ட்டி கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க வீட்டுல கூட்டமா இருக்கும், அதனால பேக் எல்லாம் கொண்டு போக வேண்டாம். சரிப்பா, வாங்க. நாங்களும் ரெடி ஆயிடுறோம். வாங்க. வாமா. தனோ,
இதெல்லாம் எடுத்து வண்டியில வைமா. என்னங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா இல்ல இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. நேரம் இருக்குங்க, ஆனா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்ல. அப்புறம் நீங்க தான் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க இப்பவே சொல்லிடுங்க. நான் இது எல்லாத்தையும் இந்த இடத்துலயே பிரிச்சு எடுத்து வச்சிடுறேன். அக்கா அக்கா தட்டுல வைக்கிறதுக்கு பணம் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்களே. அடடே பாத்தியா, அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதை மறந்துட்டேன். இங்க நான் பெரியவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடேங்கப்பா, இந்த கலர் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. பெரியப்பா, நீங்க கல்யாணத்துக்கு இத போட்டுக்கங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க பெரியப்பா. இது எப்படி இருக்குன்னு பாருங்க பெரியமா. இதா இது ஷேர்வாணி தானேம்மா? ஆமாமா, நான் தான் இதை பெரியப்பாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரியப்பா இததான் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா பெரியப்பா எப்பவும் இந்த ட்ரெஸ் தானே போட்டுக்குவாரு. ஆமாம்மா, நான் இதெல்லாம் போட்டதே இல்லையே. எனக்கும் தெரியும் பெரியப்பா, ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னு நான் வாங்கிட்டேன். மாப்பிள்ளை அழைப்புல நீங்க இதை போட்டுக்கிட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். பார்க்க அழகா தான் இருக்கு. ஆனா அர்ச்சனா, இந்த வயசுல இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது கேளுமா, நான் எப்பவும் போல பைஜாமாவே போட்டுக்கிறேன். பெரியப்பா சொல்றது கரெக்ட் தாம்மா. நீ இருக்க பாரு, உன்னை என்ன சொல்றது. அது பெரியப்பா இதை போட்டுக்கிட்டாருன்னா அவருக்கு இது அழகா இருக்கும்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க அர்ச்சனா, இத நீங்க வேற யாருக்காவது கிஃப்டா கொடுத்துருங்க. அக்கா வாங்க வாங்க, மோகன் வீட்ல இருந்து மஞ்சள் வந்துரும்ல. ஆமாமா அர்ச்சனா, இங்கேயே வச்சிரு. நீ சீக்கிரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருமா? வா சாந்தி. ஒரு நிமிஷம், பணம் வாங்க வந்துட்டு அதை மறந்துட்டு போறியே. ஐயோ ஆமாங்க. ஆமா வா, நீயும் வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா வா, வாங்க வாங்க. இந்தாங்க ஆண்டி, அண்ணாவோட மஞ்சள். ஓஹோ, அங்க இருந்து வந்த மஞ்சளை நீங்க போட்டுக்கணுமா? வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். அண்ணா வரல இல்ல? கார்த்திக் எங்க? நீங்களே உட்காருங்க, அவர் வந்துகிட்டே இருப்பாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன், எங்க போனாருன்னே தெரியல. ஹலோ அர்ச்சனா. ஹலோ கார்த்திக், எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? வேலை முடிஞ்சிடுச்சுல்ல? இல்ல அர்ச்சனா, எனக்கு பேங்க் ஹாலிடேவா. கார்த்திக் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு எதுவும் கேட்கல. அர்ச்சனா வாமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். இதோ. சாரி கார்த்திக், அம்மா என்ன கூப்பிடுறாங்க. சரி, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு பேங்க் ஹாலிடே அர்ச்சனா. கார்த்திக், பேங்க் லீவா? இப்ப நம்ம என்ன பண்றது? பணத்தை எப்படி நாம அவருக்கு கொடுப்போம்? இன்னைக்கு கொடுத்தாகணுமே. அந்த நகை கடை கூட போன அர்ச்சனா, ஆனா அவரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காராம். ஹலோ 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 அர்ச்சனா. ஹலோ அர்ச்சனா, அர்ச்சனா நீதாமா வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். வா. வாமா. இத பாரு,